Hi guys, so today நம்மளோட டேலியோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து how to create company and how to create a stock item அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ப்ளஸ் யூனிட்ஸுமே பார்த்தோம். இதில் வந்து நம்ம பார்த்த இது வரைக்கும் வந்து ப்ராக்டிக்கல் பண்ண போகிறோம். ஸோ கம்பெனிக்கு இது பண்ணிக்கோங்கணும். அதுக்கு ஆல்டர் F3 சி நம்ம ரெடி பண்ண கம்பெனி இதில் இருக்குது. இதில் நம்ம புதுசாக ரெடி பண்ண போகிறோம். அதனால் நம்ம வந்து மேலே இருக்க க்ரியேட் கம்பெனின்னு கொடுத்து நம்ம மேலே போகிறோம். க்ரியேட் கம்பெனி கொடுத்துக்கோங்க. க்ரியேட் கம்பெனி கொடுத்துட்டு இங்கே என்டர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி காட்டும். அதில் வந்து ஏதாவது ஒரு நேம், ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் போட போகிறீங்க, அதனால ஏதாவது ஒரு நேம் போட்டு ப்ரைவேட் லிமிடெட் கூடவே ப்ராக்டிஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? ஸோ அப்படியே நீங்கள் என்டர் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா என்டர் கொடுத்துட்டே வாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி எந்த டீட்டெயிலும் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம், பிகாஸ் யூ ஆர் ப்ராக்டிஸிங். ஸோ நீங்கள் இது கொடுத்து நீங்கள் இதை சேவ் பண்ணிக்கோங்க. எஸ் கேட்குது, சேவ் பண்ணிக்கோங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். இப்போ இதில் உங்களுக்கு வந்து வித் ஜிஎஸ்டி வேணுமா, இது மாதிரி கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து எப்படி நான் ஃபில் பண்ணணுங்கிறத அப்புறமா நான் சொல்லித்தரேன். இது இப்படியே நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம ஜிஎஸ்டி பார்க்க போகிறதில்ல. ஸோ இது மாதிரிலாம் நார்மலாக கேட்கும், மந்த்லி வைஸ் ஜிஎஸ்டி இதெல்லாம் வந்து நீங்கள் என்னபிள் பண்ணணுமான்ற மாதிரிலாம் கேட்கும். நீங்கள் எல்லாத்துக்குமே எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நேம் கேட்குது, நீங்கள் அருண் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே, எஸ் கேட்கும். அவ்வளோதான். நம்ம ஆல்ரெடி ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து கீழே வந்து ஸ்டாக் யூனிட் அப்படி சொல்லிவிட்டு இன்வென்ட்ரி மாஸ்டர் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள், சிம்பிள். ஓகே, ஸோ இங்கே சிம்பிள் அப்படிங்கிறது இருக்குது. சிம்பிள் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ கிராம், லிட்டர் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த சிம்பிள் அப்படிங்கிறதுல நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறது கிராம். ஸோ அதனால் நம்ம இங்கே ஜின்னு இருக்குது இல்லையா, ஸோ இந்த ஜியை நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பிள் வந்து இதில் இருக்கும். இப்போ இல்லை எனக்கு வந்து கேப்சலில் வேணும் அப்படின்னா யூ ஷுட் ரைட் இட் ஆல்சோ கேப்சல். ஹவு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ கேப்சல் ஆன் பண்ணிங்கன்னா இங்கே ரெட் லைட் சம்திங் உங்கள் லேப்டாப்க்கு ஏற்ற மாதிரி அது ஆன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இதை ஜி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கேப்சலில் வரும். ஸோ ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் என்டர் கொடுக்குறீங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்க்கு ஓப்பன் ஆகும். ஃபார்மல் நேம் அப்படின்னா இப்போ ஜி ஷார்ட் ஃபார்ம் ஃபார் கிராம். ஸோ இப்போ அது நீங்கள் ஃபுல் நேம் கொடுக்க போகிறீங்க. ஜி கேப்சல் வேணாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இப்படி தான் கொடுக்கணும். மற்ற ரெண்டுமே வந்து நீங்கள் என்டர் கொடுத்தா தான் உங்களுக்கு கீழே வரும். இதில் வந்து உங்களுக்கு இப்போ தேவைப்படாத ஆக்சுவல் நீங்கள் ரியல் டேட்டா யூஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு இது தேவைப்படும். ஸோ அது உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். இந்த கிளாஸ் கிடையாது, அப்கமிங் கிளாஸஸில் சொல்லி கொடுத்துறேன். ஸோ டெசிமல் பாயிண்ட் அப்படின்னா இப்போ உங்களுக்கு தேவைப்படாது, ஏன்னா யூ ஷுட் ப்ராக்டிஸ் இல்லையா. வென் யூ ஹாவ் டு புட் இன் த ரியல் டேட்டா ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் காலம், தட் டைம் ஆல்சோ யூ ஹாவ் டு யூஸ் திஸ் காலம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எஸ் கொடுத்து இது பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், நீங்கள் என்டர் கொடுத்தாலும் சேவ் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களோட கீபேடில் SY அப்படிங்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் அது கொடுத்தாலுமே இது சேவ் ஆகும். ஸோ அது சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லிட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஓகே, லெட்டருக்கு ஷார்ட் ஃபார்ம் LTR. ஸோ என்டர் கொடுங்க. நெக்ஸ்ட் இதில் நீங்கள் ஃபுல்லாக வந்து கேப்சல் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து லிட்டர் இது பண்ணிட்டீங்க, சேவ் பண்ணிக்கோங்க என்டர் கொடுத்து. நெக்ஸ்ட் பேக்குக்கு வந்து PK பேக். ஓகே, நான் இங்கே ஸ்மால் கொடுத்துருக்கேன். இஃப் யூ வாண்ட் டு கேப்சல் அப்படின்னா யூ ஷுட் ரைட் இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேக்கெட் கேப்சல். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ரிலேட்டட் நம்பர்ஸ் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். இப்போது நம்பர்ஸ்க்கு ஷார்ட் ஃபார்ம் NOS NOS
NOS means number. இதோட ஃபுல் ஃபார்ம் நீங்கள் நம்பர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ண போகிறீங்க. See, I hope உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்பர் இது பண்ணிட்டீங்க. இப்போ வந்து பீஸ்க்கு வந்து PICES பீஸ், ரைட். ஸோ PCS அப்படி போட்டிங்கன்னா இது ஷார்ட் ஃபார்ம். இது நீங்கள் ஃபார்மல் நேமில் பீஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஃபுல்லாக கொடுக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது நமக்கு போதும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே வெளியே வந்துடுங்க. வெளியே வரதுக்கு எஸ்கேப் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம யூனிட் முடிச்சிட்டோம். ஓகே, ஏதாவது புது கம்பெனி க்ரியேட் பண்ணி புதுசாக யூனிட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்டாக் ஐட்டமில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஸ்டாக் க்ரியேஷன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கிறது கரெக்டாக க்ரியேட் ஆகிருக்கான்னு நீங்கள் ஆல்டருக்குள்ளே போயிட்டு நீங்கள் இது பண்ண போகிறீங்க. இதில் வந்து நீங்கள் ஸ்டாக் ஐட்டம்குள்ளே போயிட்டு ஐட்டம் என்ன க்ரியேட் பண்ணல யூனிட்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணது இங்கே காட்டும். ஓகே, கிராம், லிட்டர், நாஸ், பாக்கெட், பீசஸ் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணது உங்களுக்கு காட்டும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இது வரைக்கும் தான் ப்ராக்டிக்கலாக நம்ம தியரிட்டிக்கலாகவும் ப்ளஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அது வரையும் தான் இப்போ சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் எப்படி ப்ராக்டிக்கல் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். ஓகே, இந்த ஸ்டாக் ஐட்டம்ஸை நான் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் நான் போன கிளாஸில் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இப்போ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஸ்டாக் ஐட்டமில் இதில் நான் எழுதியிருக்க எல்லா ஐட்டம்ஸும் இதில் வந்து நம்ம டேலியில் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இஃப் யூ ஹாவ் எனி டவுட்னா புட் த கமெண்ட் பாக்ஸ். ஐ வில் டெஃபினெட்லி ரிப்ளை ஃபார் தட் வீடியோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வி ஹாவ் டு க்ரியேட் AC. ஓகே, நெக்ஸ்ட் கீழே வந்து அண்டர் பை ப்ரைமரியா சம்திங் அப்படி கேட்கும். நீங்கள் ப்ரைமரி கொடுத்துக்கோங்க. இதில் வந்து AC அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த கேட்டகரி அண்டர் பை வரும், லைக் இது கிராமில் வருமா, லிட்டரில் வருமா, நம்பர்ஸில் வருமா, பேக்கெட்டில் வருமா, பீஸில் வருமா, அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்சு AC அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸில் வரும். ஹவு மெனி கவுண்ட் ஆஃப் AC அப்படிங்கிற மாதிரி ஒரு கடையில் எத்தனை AC வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் கவுண்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அதனால் நம்ம நம்பர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறோம். அடிஷ்னலாக வந்து BOM வந்து நோன் இருக்குது. இந்த BOM அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நான் அப்கமிங் கிளாஸஸில் சொல்கிறேன். இப்போ அது நோலே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த GST அப்ளிகேஷன் இது எல்லாமே டிஃபால்ட்டாக அப்படியே நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நீங்கள் ஓப்பனிங் போடும்போது பேங்க் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறது தவிர்த்து மீது எதுக்குமே நீங்கள் ஓப்பனிங் போட மாட்டீங்க. அப்படியே தான் நீங்கள் என்டர் பண்ணி சேவ் பண்ணிப்பீங்க. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் சேவ் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரி நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஓகே, ஸோ டிஃபால்ட்டாக ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இடம்லாம். ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் இங்கே நேம் மட்டும் ஃபஸ்ட்டுக்கு க்ரியேட் பண்ணணும். இதெல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஐட்டம் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்குள்ள செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு மற்றபடி எல்லாமே அப்படியே சேவ் பண்ணிக்கணும். அப்கமிங்கில் வர எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்து நீங்கள் நேம் மட்டும் தான் மாற்ற போகிறீங்க. மற்றபடி எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிக்க போகிறீங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த யூனிட்ஸ் இருக்குது இல்லையா, இதை மட்டும் நீங்கள் மாற்றுவீங்க. லைக் இப்போ அனார்கலி வந்து பீஸா, பேக்கெட்டா, லிட்டரா, நாஸா சம்திங். இப்போ அனார்கலிங் அப்படிங்கிறது ஒரு பீஸில் வரும் இல்லையா, அது மேலே பீஸ் போட்டுக்கலாம். மற்றபடி எல்லாமே நீங்கள் டிஃபால்ட்டாக சேவ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி ஃபார் த பட்டர், BUTTER பட்டர் ப்ரைமரி. பட்டர் அண்டர் பை வந்து பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் இருக்குது. பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராமில் போடுவீங்க, இல்லைனா பேக்கெட்டில் போட்டுக்கோங்க. ஓகேவா? பட்டர் சம்திங் கிராமில் வரும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பீஸ் போட்டுக்கோங்க, இல்லைனா பேக்கெட் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இங்கே பேக்கெட் கொடுக்குறேன். நீங்கள் ரியல் டேட்டா இது பண்ணும்போது அது கரெக்டாக எதில் இருக்கோ நீங்கள் அதை பார்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து சீஸ் ப்ரைமரி. சீஸும் சேம் நான் ப்ராக்கெட் கொடுக்குறேன். ஓகே, சீஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ சுடிதார் ஓகே, சுடிதார் வந்து நான் பீஸ் கொடுத்துருந்தேன் முன்னாடி, அதனால் இதையும் நான் பீஸ்னே கொடுக்குறேன்.
சேவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கேர்டு கொடுக்குறேன். இதில் வந்து நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்கன்னா, கேர்டு நம்ம வந்து கிராமில் வாங்குவோமா லிட்டரில் வாங்குவோமா? 100 கிராம் சம்திங் அப்படி வாங்குவோம் இல்லையா, இல்லை 100 கிராம் அப்படிங்கிற மாதிரி வாங்குவோம் சில இடத்துல லிட்டரு. 1/2 லிட்டர் தயிர் கொடுங்க, 1 லிட்டர் தயிர் கொடுங்க. ஸோ நான் லிட்டர்னு கொடுத்துக்கிறேன் தயிர். ஸோ மில்க் ஐட்டம் ரிலேட்டட் எல்லாமே நான் லிட்டர்னு கொடுக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்மல் வெயிட் 1 செகண்ட். ஃபார்மல் ஓகே, ஃபார்மல் பேண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நான் பேக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் பீசஸ் அப்படிங்கிற மாதிரி சேவ் பண்ண போகிறேன். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு நான் சொல்கிற அந்த மெத்தட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் அப்படின்னா யூ ஷுட் ask in the comment section. I will definitely respond to you. Okay, a formal shirt. Okay, formal shirt. These also under by the pieces. So save that. We should move on the next item. Formal shirt, formal pant complete பண்ணியாச்சு. Next வந்து fridge, FRIDGE, fridge. Okay, primary. These also under by the numbers வரும். ஓகே, ஏன் அப்படின்னா எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாமே நம்பர்ஸில் தான் கவுண்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஸோ நம்ம முடிச்சாச்சு. இப்போது கீ இதை வந்து நான் நெய் வந்து நம்ம லிட்டரில் தான் வாங்குவோம். 1/2 லிட்டர் 1 லிட்டர் 200 கிராம் 1/2 லிட்டருக்கும் கீழே போகும்போது தான் உங்களுக்கு 200 கிராம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா, இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஜீன்ஸ் ஓகே, jeans, then laptop, it's also capsulate laptop. See that? Okay, இதுவுமே வந்து நம்ம அண்டர் பை நம்பர்ஸில் தான் போடணும். சரி, ஸோ தென் இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது இருக்குது. இப்போ நான் இங்கே ஷோ பண்ணுறேன். மீதி இருக்கதை நீங்கள் எக்ஸசைஸாக எனக்கு பண்ணிவிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம ஏசி பண்ணிட்டோம், அனார்கலி பண்ணிட்டோம், பட்டர் பண்ணிட்டோம், சீஸ் பண்ணிட்டோம், சுடிதார் பண்ணிட்டோம், கர்ட் பண்ணிட்டோம், ஃபார்மல் பேண்ட், ஃபார்மல் ஷர்ட், ஃப்ரிட்ஜ் அண்ட் கீ வரைக்கும் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு தர ஹோம்ஒர்க் வந்து ஜீன்ஸ், லேப்டாப் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு தரது அதுக்கு கீழே இருக்க ப்ராடக்ட் லைக் லோயர் வந்து கிளாத் மெட்டீரியலில் வரும். மில்க் வந்து அஃப்கோர்ஸ் நம்ம கர்ட் கீழே எதில் சேவ் பண்ணமோ சேம் அதில் தான் வரும். மொபைல் வந்து நம்ம எலக்ட்ரானிக் ஐட்டம் எதில் சேவ் பண்ணமோ அது இதாக வரும். சாரீ, ஷார்ட்ஸ் இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து இந்த கிளாத் மெட்டீரியலோடு வரும். ஸோ தென் டிவி, வாஷிங் மிஷின் இது எல்லாமே இது ரெண்டுமே வந்து நமக்கு எலக்ட்ரானிக் மிஷின்ஸ் தான். வேஸ்ட் வந்து கிளாத் மெட்டீரியலில் வரும். ஸோ நீங்கள் லோயர் போட போகிறீங்க, மில்க் போட போகிறீங்க, மொபைல் போட போகிறீங்க, சாரீ, ஷார்ட்ஸ், டிவி, வாஷிங் மிஷின், waste. This kind of product you have to create that stock item. So then if you create completely, that put is the chat box. We have to move the next session. Okay, I hope everyone should be understand this. If you have any doubt now, you should freely to ask in the comment section. I will definitely respond to you. So now we have to move that stock category. Okay, so stock category, what is mean that stock category அப்படின்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்க இந்த விதமான ஐட்டம் அண்டர் பை விச் கேட்டகரி அப்படிங்கிறது தான் நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண வரைக்கும் முடிச்சிருங்க. இப்போ நீங்கள் வெளியே வந்துக்கோங்க. இப்போது ஏரோ மார்க் இது பண்ணி மேலே போனீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிறது ஸ்டாக் ஐட்டம். இப்போ நம்ம கேட்டகரி வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போது enter. See, this is the home page of a stock category. இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, 3 kind of product we have to create that, like under by dairy products. Okay, dairy product under by இதில் வரும், primary தான் வரும். ஓகேவா? see,
நெக்ஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறது எலக்ட்ரானிக் ஐட்டம். எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேர்ட் ப்ராடக்ட் வந்து டெக்ஸ்டைல். ப்ராடக்ட்ஸ். ஓகே, இப்போது இதில் உங்களுக்கு இன்னொரு விஷயம்னு சொல்லி தரணும். இப்போது இதில் நான் சொல்கிறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர் பை ப்ரைமரின்னு இருக்குது. இப்போ இதில் வந்து ஆல்ட்ரேஷன் நம்ம பண்ண வேண்டிய விஷயமும் இருக்குது. நான் சொல்கிறேன். இந்த 3 கேட்டகரி நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ give then escape, give again, press the escape. You should come out this category. So now our basic work is completed. So again you give escape. This is the home page of a gateway of Tally. So now we have to alterate the basic edition. So go the alterate session. See ledger. We should firstly move category. So see, we are completely create that 3 category. இதில் டே ப்ராடக்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே இருக்க அண்டர் பை ப்ராடக்ட்டு ப்ரைமரி நம்ம ஆல்ரெடி அங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். இங்கே பாருங்கள், ப்ரைமரிக்கு நேராக உங்களுக்கு 2 ப்ராடக்ட் வருது. இப்போ நீங்கள் டெய்ரி ப்ராடக்ட் கொடுத்துருக்கீங்க. இப்போ டெய்ரி ப்ராடக்ட் வந்து எலக்ட்ரானிக்லேயும் வராது, டெக்ஸ்டைல்லேயும் வராது. திஸ் கைண்ட் ஆஃப் சிங்கிள் கேட்டகரி. ஸோ தட்ஸ் வி சூஸ் ஆர் வி கிரைட். இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ட்ரேட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இது என்ன விதமான கேட்டகரி அப்படிங்கிற மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஆல்ட்ரேட் பண்ணுறதுக்கு எஸ் கொடுத்துட்டு இங்கே கீழே எலக்ட்ரானிக் வந்துக்கோங்க. இங்கே எலக்ட்ரானிக் ப்ராடக்டில் எஸ் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ப்ரைமரி டெக்ஸ்டா சம்திங் அந்த மாதிரி காமிக்கும். நீங்கள் இதில் எந்த விதமான எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் அண்டர் பை எலக்ட்ரானிக் தான் வரும், டெய்ரி ப்ராடக்ட் அண்டர் பை டெய்ரி ப்ராடக்ட் தான் வரும். ஓகேவா? ஸோ நான் ஏன் ப்ரைமரி செலக்ட் பண்ணியிருக்கேன்னா என்னோடய லேப்டாப் கொஞ்சம் இஷ்யூ. உங்களோட லேப்டாப் வந்து நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணும்போது இஃப் யூ டோன்ட் க்ரியேட் எனி இஷ்யூஸ், ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் அண்டர் பை இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே டெய்ரி அண்டர் பை டெய்ரி ப்ராடக்ட், டெக்ஸ்டைல் அண்டர் பை டெக்ஸ்டைல் ப்ராடக்ட், ப்ரைமரி அண்டர் பை ப்ரைமரி ப்ராடக்ட். ஓகே, இப்போ நம்ம வெளியே வந்துடலாம். ஓகே காய்ஸ், ஸோ நம்ம இன்றைக்கி லேர்ன் பண்ண வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ நம்ம என்ன க்ரியேட் பண்ணியிருந்தோம், கம்பெனி க்ரியேட் பண்ணியிருந்தோம். கம்பெனியில் ஸ்டாக் ஐட்டம் அண்ட் ஸ்டாக் யூனிட்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து எப்படி நம்ம லெட்ஜர் யூஸ் பண்ணி நம்ம ஜேர்னல் என்ட்ரி, சம் வவுச்சர்ஸ், இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி இது மாதிரிலாம் நம்ம நிறையா பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு பேசிக்ஸ் நல்லா புரிஞ்சால் தான் உங்களுக்கு அப்கமிங்கில் வர எல்லா செஷனும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது யூட்டிலைஸ்ட் ஆகும்னா ஐ எம் வெரி ஸோ ஹாப்பி வித் தட். ஓகேவா? ஸோ தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்போர்ட் எங்களுக்கும் வேண்டும். பிகாஸ் நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்கமிங்கில் நிறையா ஃப்ரீ கோர்சஸும் நாங்கள் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையுமே நாங்கள் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸான வீடியோவும் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் நல்லாவே வந்து நீங்கள் வியூஸ்க்கான சப்போர்ட் கொடுக்குறீங்க. பட் ஆனால் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ ஓகேடா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டாட்டா, see you from your Tally tutor. So next video we have to meet. Okay, thank you.